ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் பருப்பு வடை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பருப்பு. 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 4 பல்லு பூண்டு தோலோட இடித்து வச்சுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி நல்லா இது மாதிரி திருவி வச்சுக்கோங்க. கேரட் சீவுறதுல இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகா, உப்பு, 1 கைப்பிடி அளவு ஊற வச்ச கடலைப்பருப்பு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி இல்லாமல் கொரன்னு அரைச்சிக்கலாம். பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம வெங்காயம், நம்ம 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இது மாதிரி 1-2 நுணுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா கலந்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தாலும் உள்ள பருப்பு வந்து வேகாது. அதனால் மீடியமாக ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மொறுன்னு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு வடை. இப்போ இந்த பதத்திலே நம்ம எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.